டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் யூனிட் 8ல இருக்க சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. இதுல வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க கால முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இந்த டாபிக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா இது வந்து நியூ 11th புக் எத்திக்ஸ் புக்ல இருக்கு. ஸோ இது முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த அடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த லெசன் பார்க்கணும். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இன்னும் 2 லெசன் வந்து நமக்கு மொத்தமா இருக்கு, தமிழர் கலைகள் திருவிழாக்கள். ஸோ இந்த வீடியோவை இந்த டாபிக் அண்டர்ல பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பாடம் 3. ஸோ இதுல வந்து மனித நாகரிகத்தின் வளர்ச்சி இது எல்லாமே வரும், அது சார்ந்த பண்பாடுகள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல வந்து மக்களோட நாகரிகம் வந்து எப்படி நாளடைவுல வளர்ச்சி அடைஞ்சு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் இருந்தது இல்லையா. அவங்களுடைய சமுதாய வாழ்வு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நட்பு, உதவி, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை, இதெல்லாம் வந்து சங்ககால இதுல நம்ம பார்த்தோம். அதே போல மனித நாகரிகத்தோட வளர்ச்சி வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, ஒரு நிலையான இருப்பிடம் இல்லாம நாடோடிகள் மாதிரிதான் வந்து முதல்ல மனித இனம் வந்து வாழ்ந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்ந்த இடத்துக்கு அருகிலேயே கிட்டவே வந்து விலங்குகளை வளர்த்து நிலங்களை உழுது பயிரிட்டு வேளாண் சமூகமாக மாறியது. இப்ப நாடோடிகளா இருந்தவங்க வந்து வேளாண் சமூகமா உருமாறுறாங்க. அதே போல வேட்டை சமூகமாகவும் திகழ்ந்திருக்கு. தேவையான அந்த இறைச்சிகளை வந்து பக்கத்துல இருக்க காடுல போய் அவங்க வேட்டையாடி சாப்பிடுற இதுவாகவும் இருந்தாங்க. குடும்பமாகவும் சமூகமாகவும் வாழ தொடங்குறாங்க. இப்ப இதுல வந்து நிறைய அகவாழ்வு புறவாழ்வு மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இப்ப தமிழர் பண்பாட்டோட வளர்ச்சி வந்து முக்கியமா நம்ம சங்ககால நூட்கள்ல இருந்து சொல்லலாம். திருக்குறள், நன்னூல், நாலடியார், ஐம்பெருங்காப்பியங்கள், கம்பராமாயணம், வெள்ளி பாரதம். ஸோ இது மாதிரியான நூட்களும் வந்து நமக்கு தமிழர் பண்பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சியை பங்கிட கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சூழல் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ஸோ நிலையான குடியிருப்பை வந்து மனிதன் ஏற்படுத்திக்கிறார். அப்புறம் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரங்கள்ல தான் அப்புறம் வந்து சமவெளிகள், அதுல வந்து கிராமங்களாகவும் நகரங்களாகவும் குடியிருப்புகளை அமைக்க தொடங்குறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த இடம் தான் வந்து நாடுகளா மாறுது. நிறைய கருவிகள் அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தயார்படுத்துறாங்க. அதுல முக்கியமா சக்கரம், படகு போன்ற கருவிகள் வந்து நிலத்திலும் நீர்லயும் போக்குவரத்துக்கு உதவி புரியுற மாதிரி இருந்திருக்கு. இந்த போக்குவரத்து கருவிகள் கிராமம் நகர் நாடுகளுக்கு இடையான உற்பத்தி பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இம்போர்ட் பண்றதுக்கு வணிகத்தை வந்து வளர செய்திருக்கு. அப்போ இது வேட்டை சமூகத்துல இருந்து வேளாண் சமூகமாகவும் அப்புறம் அடுத்த சமூகம் என்ன வணிக சமூகமா மாறுறதுக்கு மனித இனம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்க. இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பண்பாடு நெறிமுறைகள் இது எல்லாமே வந்து மாறும். ஸோ இப்போ இந்த புற வளர்ச்சி அப்படின்னு சொன்னா கருவிகள் கண்டுபிடிப்புனால நிறைய மாற்றங்கள் வந்து வருது. இதுல வந்து நிறைய இனக்குழுக்களா வந்து வாழ்ந்துட்டு வராங்க மனித சமுதாயம். இப்போ வந்து பழைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம அரப்பா கல்ச்சர்ல பார்த்தோம், சிவிலைசேஷன்ல ரிலிஜியன் சொல்லிட்டு ஒண்ணு இருந்ததா வந்து அதுல இல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த அரப்பா கல்ச்சருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பண்புகள் எல்லாம் ஆட் ஆயிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப குடும்பம் சமூகம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இந்த இனங்கள் வந்து உருவாகுது. அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க சமூகத்தினர் இப்போ ஒன்றா ஒரு இடத்துல வாழ்றவங்க ஒரு சமூகம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிதான் அது வேற விதங்களா வந்து அடுத்தடுத்த இதுல வந்து மாறுது. ஸோ அவங்களுக்குன்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த தமிழ் இலக்கியத்துல நமக்கு முக்கியமா அறம், அன்பு, அருள், அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், உண்மை, உழைப்பு இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. வீரம், தீரம் இது எல்லாமே. ஸோ மக்கள் வந்து அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து ஒன்றுபட்டு வாழ்ந்திருக்காங்க. சில வழிமுறைகள், சில வந்து விதிமுறைகள் இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப இப்படிதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சமுதாயத்தோட பாரம்பரியம் அந்த இதெல்லாம் வந்து அப்பதான் வந்தது.
இந்த சங்ககால இலக்கியங்கள்ல நிறைய இது வந்து நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இந்த காதல்னு எடுத்துட்டோம்னா, சங்க இலக்கியங்கள்ல வந்து தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் அந்த உணர்வ வந்து உயர்ந்த இடத்துல தான் வச்சு பார்த்திருக்காங்க. இப்ப இந்த தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. அத பாருங்க. இது இம்பார்ட்டன்ட். இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும். சோ அத வந்து இந்த வாக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 10 பொருத்தங்களா சொல்லியிருக்காங்களாமா. அதுதான் வந்து இந்த வாக்கியங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல செம்புல பேர் நீர் போல இந்த வேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்போம். பாடல் வரிகள்ல கேட்டிருப்போம் மூவிஸ்லலாம். ஸோ இது வந்து குறுந்தொகை சொல்லியிருக்கு. இந்த லைன்ஸ் வந்து குறுந்தொகையிலேருந்து எடுத்திருக்காங்க. மருத நிலத்துல வந்து தாமரை வந்து மலர்ந்திருக்கு. அப்ப மருத நிலத்துல தாமரை இருந்தது அப்படின்றத நாம நோட் பண்ணிக்கலாம். இப்ப அது வந்து வண்டு வந்து தேன் எடுக்கும் இல்லையா? அப்ப ஆனா வந்து அந்த தேனை வந்து அது எங்க போய் வைக்கும் அப்படின்னா, தொட முடியாத குறிஞ்சி நில மலை உச்சியில போயி ஒரு பெரிய சந்தன மரத்தோட தேனடையில தான் வச்சு பாதுகாக்கும். அது மாரி தலைவன் தலைவியின் அன்ப வந்து பாதுகாப்பவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா, மருத நிலத்தில இருக்கிற தலைவிக்கும், குறிஞ்சி நிலத்தில இருக்கிற தலைவனுக்கும் இடையேயான அ அந்த காதல் வந்து இப்படிதான் வந்து பாதுகாத்து வைக்கும் நெறியை வந்து காணப்படுகிறது. ஸோ இங்க அதுதான் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அது நற்றிணையிலேருந்து எடுக்கப்பட்ட பாடல். பாடல் வரிகள தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ நட்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவரும் நெறைய சொல்லியிருக்காரு. இங்கேயும் ஒரு சில குறிப்புகள் இருக்கு பாருங்க. இப்ப நட்புலோட பெருமைய வந்து சங்க இலக்கியங்கள் நெறைய பதிவு செஞ்சிருக்கு. ஒருடைய உயர்வுக்கு, உழைப்புக்கு விடாமுயற்சி காரணமா இருப்பது போல, நல்லோர் நட்பு தான் காரணமா அமையும். இப்போ நட்பின் பெருமைய வந்து இப்படி சொல்றாங்க. ஆ மனித உறவில் மிகவும் பெருமையுடையதாக நட்பு கருதப்பட்டது. இப்ப நட்பின் இயல்பு இங்க நற்றிணையில உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின். இது இந்த லைன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அகநானூறுலயே நூறுலயே அத குடுத்துருக்காங்க. ஒரு எளிய போல சிறு முயற்சி செய்யுங்களோட இருக்கிறத விட, புலியை போன்ற வலிமையும், முயற்சியும் செய்பவரோடு நட்பு செஞ்சா, அது உனக்கு நல்லது அப்படின்றத இந்த புறநானூறு பாடல் வந்து சொல்லுது. அது மதுரை காஞ்சிலையும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. பிறர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும், பொய்மை கலந்த நட்பு வந்து பழியில தான் முடியும். அவங்க கூட சேர்ந்தா நமக்கு நல்ல பெருமையா இருக்கும். பெரிய பேர் கிடைக்கும்னாலும், அது ஒரு பொய் கலந்திருந்தா, அதுல வந்து நமக்கு கண்டிப்பா அழிவுல தான் அது முடியும். அதனால வாய்மை நிறைந்த நட்பு தான் தூய்மையானது. அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் கூறியிருக்கார். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கூற்றுக்கள். யார் சொன்னாங்க இந்த கூற்றுன்னா, நம்மளுக்கு தெரியணும் மாங்குடி மருதனார். அதே போல அதியமான் ஔவையார் நட்புன்னா நமக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த நெல்லிக்கனி அரிதாக இருந்திருக்கு அப்போ நெல்லிக்கனி. அது வந்து ராஜாக்கள் மட்டும் உண்ற அரசு அதாவது அரச குலத்தோர் மட்டும் சாப்பிடுற மாதிரியான அரிதான நெல்லிக்கனி. அது வந்து ஔவைக்கு வந்து அதியமான் குடுக்குறாரு. இது ஒண்ணு. ஔவைக்கு குடுத்த நெல்லிக்கனி. அடுத்து கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் விட்ட பிசராந்தியார். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பாரின் இன்பத் துன்பங்கள் பகிர்ந்து கொண்ட கபிலர். பாரி வந்து கபிலர், கோப்பெருஞ்சோழன் வந்து பிசராந்தியார், அதியமான் வந்து ஔவை. இவங்கெல்லாம் நட்புக்கு இலக்கணமா இருந்தா சங்க காலங்கள் சங்க காலத்து இலக்கியங்கள் வந்து சொல்லுது. உதவி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யாருக்கு உதவி செய்யணும், அது உதவின்றதே ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககால இலக்கியங்கள் எடுத்துரைக்கிறது. கலித்தொகையில இந்த லைன்ஸ் பாருங்க. பிறர் நோயும் தன் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவனுக்கு எல்லாம் கடன். அவங்களோட துன்பம் வந்து நம்ம துன்பமா நினைச்சு அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான செல்வம்ன்றது என்ன அப்படின்னா பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்னு நல்வேட்டனார் சொல்லியிருக்காரு. இந்த லெசன்ல நிறைய இந்த மாதிரியான கூற்றுக்கள் நிறைய இருக்கு. அதே போல சான்றோர் செல்வம் அப்படின்னா சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் வெண்கட் செல்வம் அப்படின்றதுதான் சான்றோரோட செல்வம்னு சொல்லி நற்றினை சொல்றோம். சான்றோர் செல்வம் இது, உண்மையான செல்வம் இது, இந்த வேர்ட்ஸ் யார் யார் என்ன சொன்னாங்க அதெல்லாம் எழுதிக்கோங்க. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் பெருங்கடுங்கோ அப்படின்னு பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். இது கலித்தொகையில இருக்கு. இந்த உதவும் பண்பு வாழ்வியல் நெறி வந்து வாழ்வியல் நெறியாவே திகழ்ந்தது. வாய்மை அப்படின்னு சொன்னோம்னா வாய்மையும் ஒரு சிறந்த அறம் நட்பு மாதிரி. இதுல வந்து சங்ககாலியங்கள்ல சங்ககால இலக்கியங்கள்ல வாய்மை பேசும் நாவே உண்மையான நா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய்யா செந்தா புறநானூறுல. அடுத்து பதிற்றுப்பட்டுல பொய்படு அரியா வயங்கு சென்னாவின் இந்த இதெல்லாம் சொல்லுது. அதே போல பிழையா நன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வாய்மையும் பொய் பொதி கொடுஞ்சொல் என்று பொய்மையையும் நற்றினை குறிப்பிடுகிறது. பொய்மைனா என்ன?
பொய் பொதி கடுஞ்சொல். வாய்மைனா என்ன? பிழையா நன்மொழி. இது எல்லாமே வந்து நற்றிணை பதிற்றுப்பத்து இதுல இருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள். நிலம் பெயரினும் நின் சென்று பெயர். அதாவது நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது இதோட மீனிங். புறநானூறுல குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம திருக்குறள் எல்லாம் வரும் அடுத்தடுத்து நமக்கு இதே மாதிரி. விருந்தோம்பல், இது ஏற்கனவே நம்ம விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்ன்றதை பார்த்துருக்கோம். அது பெரிய உயரிய தமிழர்களின் உயரிய பண்பா இருந்திருக்கு. அது நற்றினை இந்த வரிகள்ல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அமிழ்தமே கிடைச்சாலும் அது வந்து தான் மட்டும் உண்ணாம எல்லாருக்கும் விருந்தினருக்கெல்லாம் கொடுத்து உண்ணுவாங்க. எதுவுமே இல்லாத நிலையில கூட விதைக்குன்னு எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து உரல்ல இட்டு சமைச்சு கொடுப்பாங்களாம். அதே போல அந்த விருந்தினருக்கு வந்து கொடுக்க முடியல சாப்பாடு அப்படின்னா வரகினை கடனாக பெற்று வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கப்பாடல் புறநானூறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. உணவு விடுவதற்கு ஒருவன் தன் வீர வாளையும் ஈடு வைத்திருக்கான். ஈடு வைத்தல்னா அடகு வைத்தல், வச்சு காசு வாங்கி பொருட்கள் வாங்கி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து விருந்தோம்பல் அப்படின்றது ரொம்ப அவ்வளவு முக்கியமா கருதப்பட்டது. இந்த விருந்து கண்டு ஒலிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு குன்றூர்கிழார் வந்து சொல்றாரு. அதாவது விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை வந்து இப்போ விருந்தோம்பல் செய்யாதவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வரிகள்ல சொல்றாங்க. அதனாலயே வந்து நம்ம தமிழர்கள் வீடு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திண்ணை இருக்கும். அது வந்து அதுக்கான அடையாளம் தான். பெண்களோட நிலை அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு பாருங்க. விருந்தோம்பல், கற்பொழுக்கம், பெரியோரை பேணுதல், நன்மக்கட்பேறு, இது எல்லாமே. இப்போ தாய் வந்து தன்னோட பையன் வந்து போர்க்களத்துல மார்புல வந்து அடிபட்டு இறந்த அப்படின்றத வந்து அவங்க அந்த காலத்துல வந்து பெருமையா இருக்காங்க. யாருன்னா வந்து உங்க பையன் எங்கன்னு கேட்டா அவன் வந்து இங்க இருக்க மாட்டான், அங்க இருக்க போர்க்களத்துல போய் பாத்தீங்கன்னா இருப்பான் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மக்கட்பேறுன்றது வந்து ஒரு சமூக கடமையாகவே சங்ககால மகளிர்கள் கருதினர். அதுதான் இந்த பாடல்ல சொல்றாங்க. சங்க காலத்துல வந்து நிறைய பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. ஔவையார் நமக்கு நிறைய தெரியும். அவங்கள ஆதிமந்தியார் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. காக்கை பாடி நீயார், இவங்க எல்லாருமே வந்து சங்ககால மகளிர் புலவர்கள். ஸோ அப்ப அந்த காலத்துல வந்து மகளிர் கல்வி வந்து நல்ல மேம்பாட்டு நிலையில தான் இருந்ததுன்னு இது மூலியமா நம்மளால சொல்ல முடியும். பொது வாழ்க்கையிலும் ஆஹ் மகளிர் வந்து பங்கேற்று இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அது அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக தொண்டைமானிடம் ஔவை வந்து தூது போயிருக்காங்க. இது முக்கியம். அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக தொண்டைமானிடம் தூது போனவங்க வந்து ஔவை. அதே போல பாடினி விரலி முதலியானோர் வந்து ஆடல் பாடல் கலைகள்ல சிறந்து விளங்கி இருந்திருக்காங்க. வீரம் அப்படின்னா அந்த வீரம் வந்து நமக்கு ரொம்ப இங்க வந்து போர் புரிதல், அந்த முறை, அது தலைமையேற்று செய்யறது, அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றது, விழுப்புண் தாங்கி புறப்புண் நானும் பண்புடையவர்களாக அரசர்கள் இருந்தாங்க. அது வந்து இந்த லைன்ஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்ககால ஒரு வாழ்வியல் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தை சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனே. இது வந்து ஒரு ஔவையாரோட பாடல். நாட்டோட மேன்மைக்கு வந்து உரிய எது உரியதோ அது வந்து அரசர் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அரசரோட மாண்புகள்ல ஒன்று. நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுறது வந்து அரசரோட மாண்புல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் வந்து உணர்த்துது. அப்ப சங்ககால மன்னர்கள் வந்து கல்வி, வீரம், கொடை, நட்பு, சான்றோர் சான்றோரை புறத்தல், இந்த மாண்புகளோட தான் இருந்திருக்காங்க. அதே போல அரசர்கள் வந்து ஆஹ் நிறைய பாடல்கள் வாயிலாக நமக்கு வந்து அவங்களோட வீரம், அவங்களுடைய பண்புகள் எல்லாமே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்ப அரசர் வந்து ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சமயத்துல வந்து அந்த சான்றோர்கள் சொல்லி அதை திருத்துவாங்களாம். அதையும் கேட்டு அவர் திருந்திக்கு வரோம், மாத்திக்கு வரோம். அது மாதிரி வந்து அரசர்கள் இருந்திருக்காங்க. இந்த காவல் மரம்னு ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க. இதை பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு மரமும் இந்த வெற்றியை சிறப்பிக்கும் மரமாக வச்சிருந்திருக்காங்க பழம் தமிழ் வேந்தர்கள். இந்த மரத்துக்கு வந்து
இரவு பகலா வீரர்கள் வந்து காவல் காப்பாங்க. ஸோ அதனால அது கடிமரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காவல் மரத்த. இப்ப இந்த மரத்த வந்து யார் வெட்டுவாங்கன்னா, இது எதிர்நாட்டு அரசர் வந்து இந்த அரசர வந்து வென்றுட்டாரு அப்படின்னா, அந்த மரத்த வந்து வெட்டிடுவாங்க. அப்போ அந்த மரம் வந்து வெட்டுப்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு பண்பு. வேங்கை, உ என்னென்ன டைப் ஆஃப் மரம் வந்து அந்த காவல் மரமா இருந்திருக்கு பாருங்க. வேங்கை, இந்த புன்னையின் வந்து புங்க மரம். அது அப்புறம் வந்து வேம்பு. இது வந்து காவல் மரங்களா இருந்திருக்கு. ஸோ இது வந்து நாட்டு காவல் மரம்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து அந்த அரசர வந்து வென்றுட்டாங்க அப்படின்னா, அந்த மரத்த வந்து வெட்டிடுவாங்க. அதுவரைக்கும் அந்த மரத்துக்கு வந்து காவல் காவல் போட்டு காவல் மரமா அத பாதுகாப்பாங்க அந்த நாட்ல. பதிற்று பத்துல வந்து மன்னர்களின் வள்ளல் தன்மைய வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதேபோல விருந்தோம்பல் பண்பும் பெருசா வந்து அத முக்கியத்துவம் கொடுத்து பதிற்று பத்துல பாடல்கள் இருக்கு. ஆற்றுப்படை நூல்களிலும் அதேபோல அரசர்களின் வள்ளல் தன்மையை பத்தி பாடுது. பாட்டான் திணைன்றது வந்து வள்ளல் தன்மை, அரசரோட வீரம் அது எல்லாமே. போர்த்திறன் அது எல்லாத்தையும் பத்தி, நாட்டோட சிறப்பத்திலாம் பாட்டான் அரசர முக்கியமா மையப்புலா வச்சு பாடுறது வந்து பாட்டான் திணை. இந்த பதிற்று பத்துல ஆற்றுப்படையில எல்லாம் ஒவ்வொரு சிறப்புகள் பத்தி விரிவா பாடியிருக்காங்க. அது வள்ளல் வள்ளல் தன்மை. அரசரோட வள்ளல் தன்மை. அது வந்து இந்த கொடைன்னு சொல்றோம் இல்லையா? அது. அது நெறைய யானைகள வந்து அ அதாவது கொடையா வந்து வழங்கியிருந்திருக்காங்க, அந்த காலத்துல. இந்த முடமோசியார் அப்படின்ற புலவர் வந்து அது வந்து அவர் பாடல்ல குறிப்பிட்டிருக்கார். "வான்மீன் போல பூப்பினும் ஆனாது மன்னே" அப்படின்னு. அதேபோல அறநெறி போற்றல் அப்படின்றதும் இருந்திருக்கு. அரசர்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? புலவர்களும், அரசர்களும் வந்து புலவர் பாடுவாங்க. அரசர்கள பத்தி புகழ்ந்து பரிசு வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அறநெறியும் கூறி வழிநடத்துவாங்க. இத பத்தினா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். யாராவது வந்து அரசர் வந்து அவரோட பண்புல இருந்து மாறி நடந்துக்கிறாரு அப்படின்னா, அ அத வந்து அறிவுறுத்துவாங்க இந்த புலவர்கள். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருவாங்க பாருங்க. "பகை நாட்டு மன்னனின் புதல்வர்களை யானையைக் கொண்டு இடறச் செய்யும் வேளையில்" யானைய வச்சு அந்த பகை நாட்டு புதல்வர்கள அழிக்க போறாங்க. சாவடிக்க போறாங்க. அப்போ புலவர் என்ன பண்ணுவாரு? நிறுத்திடுறாரு. அப்ப புலவரோட அறிவுரை கேட்டு, அத வந்து அவரு மாத்திக்கிறாரு. அத நிறுத்திடுறாரு. அப்படின்னு சொல்றாங்க. அதனால போரை தவிர்த்தல், வரி விதிப்பை வந்து குறைத்துக் கொள்ளுதல், பகை நாட்டு உற்றன் அப்படின்ட்டு ஒரு புலவர் வந்தாலும், அந்த புலவர கழுமரம் ஏட்டும்போது இன்னொரு புலவர் வந்து அத அறிவுறுத்தி சொல்லி அத நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து புலவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்திருக்கு. அததான் இந்த புறநானூறு வரிகள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ உழவு செழித்து அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் நல்லா இருந்தா தான் உணவு வந்து பெருகும். அதேபோல நீர்நிலைகள் அதுக்கு வந்து வேணும். அதுவும் வந்து அரசரோட கடமை அப்படின்றதெல்லாம் புலவர்கள் உணர்த்தியிருக்காங்க. ஏழை பெண்ணோட மானத்தை காப்பதற்காக தன் கையையே வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றிய சிபி மன்னன். அதேபோல கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு. ஆவின்னா என்ன? அந்த கன்றுக்குட்டி. அதோட கண்ணீருக்கு வந்து நீதி வழங்கிய அது மனுநீதி சோழன். அதுக்காக அவரோட மகனையே வந்து தேர்காலிட்டு சாவடிப்பாரு. ஸோ இது மாரி வந்து நீதி, அறம் அப்டின்னா இவ்ளோ முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அந்த கால மன்னர்கள். ஸோ அதனால நீதி வழங்கும்போது எதெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அப்டின்னா, தாம், தமர், பிறர் இது பார்க்காம நீதி வழங்குவாங்க. அது மாரி கட்டுப்பாட்டோட அரசவை நடந்திருக்கு. இதனால வானம் பொய்ப்பினும் விளைச்சல் குறையாது அ இருந்திருக்கு. சப்போஸ் இது மாரி மழை வரல அப்டின்னாவே, அரசன் நல்லாட்சி செலுத்தலன்றதுக்கான அறிகுறி, அந்த காலத்துல. ஸோ அந்த பழி சொல்லுக்கு அஞ்சியே, ஐயோ! நம்ம மழை வரலன்னா நம்ம தான் சரியா ஆட்சி புரியல, அப்டி சொல்லிருவாங்கன்னு அஞ்சியே வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்காங்க அந்த காலத்து அரசர்கள். இதெல்லாம் இந்த புறநானூறு பாடல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பிறர்க்கென வாழுதல். சங்க தமிழர்கள்ல நெறைய பேர் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட இருந்திருக்காங்க. இதுல நமக்கு நெறைய தெரிய வருது. மத்தவங்க நலம் வந்து ஆ பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய பேர் வந்து நெறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஸோ தன்னுடைய உறவினர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே நலனையும் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து பண்புகளா வளர்த்துருக்காங்க. அதுதான் வந்து பூங்குன்றனார் வந்து
யாதுமுறை யாவரும் கேளீர் அப்படின்ற புறநானூறு பாடல் அடியில சொல்றாரு. இதுல வந்து நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு எதுல யார் சொன்னாங்கன்றது இப்ப தெரியலாம். முன்னாடியே தெரியாத போல யாதுமுறை யாவரும் கேளீர் அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இந்த எல்லைகள் கடந்து இன்றும் வந்து இந்த பாடல் வரிகள் வந்து நிலை பெற்றிருக்கு புறநானூற்று பாடல் வரிகள். சங்ககால மக்களுக்கு தேவையான பல்வேறு பண்புகளை வந்து புலவர்கள் வந்து கருத்துக்களா இந்த பாடல்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்ப நிறைய போர் நடக்குது. அதனால நிறைய உயிரிழப்பு நடக்குது. நிறைய கைம்பெண்ணா விதவைகள் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சித்தரிக்கையும் வறுமை நிலை இது எல்லாத்தையுமே வந்து சங்க இலக்கியங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. 15 கீழ்க்கணக்கு நூல்கள். இப்ப இதுல ஒரு ஒரு நூலா வந்து நமக்கு வரும். 15 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து 18 நூல்களை குறிக்கிறது இல்லையா? இதுல வந்து 11 நூல்கள் வந்து அறக்கருத்துக்களை சொல்லுது. அதனால அது அறநூல்கள் நம்ம சொல்றோம். ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்கு? 18ல 11 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 7 இருக்கா? அதுல வந்து 6 நூல்கள் வந்து அறப்பொருளை குறிப்பிடுது. ஒரு நூல் மட்டும்தான் புறப்பொருள் சார்ந்ததா இருக்கு. அறக்கருத்துக்கள் 11 நூல், 6 நூல் அகப்பொருள். அறக்கருத்து வேற, அகப்பொருள் வேற இல்லையா? அடுத்து புறப்பொருள் வந்து ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இது பார்ட் 1 இந்த லெசன்ல இதோட முடிச்சுக்கலாம். திருக்குறள் பத்தின இந்த லெசன்ல இருக்க வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கை இந்த வீடியோ எண்ட்ல நான் ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதையும் பார்த்துங்க. அது முடிச்சிட்டோம். அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா பார்ட் 2 வந்து நாலடியார் கூறும் அறம். இதுல இருந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஒரு லெசனும் அதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக. ஏன்னா ஒரு இதையும் நீங்க நிறுத்தி இந்த முக்கியமான வரிகள் எல்லாம் நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.